ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 878வது நாமாவளியாக ஓம் ஸ்கந்தாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி நல்ல மேன்மை பொருந்திய மங்களகரமான ஆத்ம ஞானத்தை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஸ்கந்தஹா அப்படின்னா முருகப்பெருமானை குறிக்கும். முருகனாக இருக்கார், முருகன்ற அந்த தத்துவ வடிவமாக அவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸ்கந்தஹா அப்படின்னா இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த உடம்பை குறிக்கும். உடல் அப்படின்றதுக்கு ஸ்கந்தஹான்னு பேர். இந்த உடம்புக்குள்ளே அவர் இருக்கார், ஹிருதய குகையில் இருக்கார், குஹன்னு பேர் இல்லையா. அது மாதிரி இந்த உடம்புக்கே ஸ்கந்தஹான்னு பேர். ஆற்றினுடைய கரை, திறமை உள்ளவன். ஏன்னா அவர் மீறி ஒரு திறமை உடையவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்ற அர்த்தம். அவர் தான் எல்லாத்துக்கும் திறமையோடு இருப்பவர். அதே சமயம் பாதரசத்தையும் குறிக்கும் ஸ்கந்தஹா அப்படின்னா. பாதரசம், நம்ம பாதரசம் பார்த்துருக்கோம் நம்ம. அது ஒரு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான். அது சுவாமி கீழே எல்லாம் பாதரசத்தை வைப்பா. பஞ்சலோகம், நவரத்னம், இந்த தங்கம் இதெல்லாம் வைக்கும்போது பாதரசமும் சுவாமி விக்கிரக பிரதிஷ்டப்போ கீழே வைப்பாள். இந்த பாதரசத்துக்கு நிறைய ஆக்கர்ஷண சக்தி உண்டு. அதை வைத்து நிறைய ரசமணிகள்லாம் பண்ணுவாள். அதுக்கு நிறைய தத்துவமும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதரசம் தரையில் பட்டுதுன்னா அப்படியே 1-2 நாள் அப்படியே தெரித்து பல பிரிவாக போகும். அதை திருப்பி சேர்த்தா திருப்பியும் ஒன்றா ஆகிடும். அது மாதிரி முருகப்பெருமான் பரமேஸ்வரன்கிட்டேருந்து வந்து 6ஆக பிரிகிறார். அம்பாள் அணைச்ச உடனே ஒன்றாக சேர்ந்துடுறார். அது பாதரசத்துக்கும் ஸ்கந்தஹான்னு பேர். அதே மாதிரி தாவுதல், ஒரு குழந்தை துள்ளி குதித்து ஓடும் இல்லையா, அது மாதிரி முருகப்பெருமான் அவ்வளோ வேகமாக இருப்பாராம். அவருடைய பால லீலைகளெல்லாம் ஸ்கந்த புராணம் அழகாக வர்ணிக்கிறார் கச்சிப சிவாச்சாரியார். அப்போ அவ்வளோ வேகமாக துள்ளி குதித்து ஓடுவாராம். அதனால் துள்ளி குதிப்பவர் என்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்படி முருகப்பெருமானுக்கு பல நாமங்களில் கந்தன்றது ரொம்ப உயர்வான நாமம். அதனால தான் கந்த புராணம்னே வந்தது. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்த சஷ்டி கவச்சம், இதெல்லாம் கந்தன்னு முருகப்பெருமானுடைய அந்த விசேஷமான நாமத்தை சொல்லி வருது. இந்த கந்தன் அப்படின்ற சொல்லுக்கு 3 விதமான பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்பவன். நம்ம வாலியை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். வாலி எதிர்க்க யார் நின்னாலும் அவளுடைய பலம் பாதி அவங்கிட்ட போயிடுமா. அப்போ ஏற்பட்ட சிவபக்தன் வாலி. அதனால தான் நிறைய இடத்துல வாலீஸ்வரர் இருப்பார். வாலி அப்பேற்பட்ட சிவபக்தன். வாலி பூஜை பண்ணதால் வாலீஸ்வரன் பேர். அது மாதிரி முருகப்பெருமான் பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்வான். அதான் அமரகோஷத்தில் வர்ணிக்கும் போது ஸ்கந்தயதி சத்ரூன் சோஷயதீதி ஸ்கந்தஹா அப்படின்னு எதிரிகளுடைய அந்த ஆற்றலை வற்றச் செய்பவனாக இருக்கக்கூடியவர் ஸ்கந்தன்னு பேர். இந்த 6 திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தியதால் ஸ்கந்தன்னு ஒரு பேர். அதாவது கந்த புராணத்தில் அழகாக சொல்லுவார், எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறை போல் கந்தமில்லதோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பேர் பெற்றனன் கௌரிதன் குமரன் அப்படின்னு கந்தபுராணம் அழகாக வர்ணிக்கும். அதாவது சேர்ந்த 6 அப்படின்றத இந்த நாமம் கந்தன்ற சப்தத்தால் குறிக்குது. அதே மாதிரி கந்து ப்ளஸ் கந்தன், அதாவது கந்துனா பற்றுக்கோடு, யானை கற்ற தறிக்கு கந்துன்னு பேர். அது மாதிரி இந்த ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். பெயர்பட்ட அந்த யானையை கட்டுவதற்கு அதை பயன்படுத்துவாள், தறி அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இந்த ஆன்மா இறைவனோடு ஒன்றாகுது. எந்த இடத்துல அப்படின்னா, அந்த பற்றுகளெல்லாம் விலகும் பொழுது அதை ஒன்றாக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி யார் அப்படின்னா ஸ்கந்தன்னு அர்த்தம். ஸ்கந்தா அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டா அவ்வளோ பெரிய பலனெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த விசேஷமான நாமம். அதனால தான் ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் கலிகல்மஷ நாசனம். அதாவது இந்த கலியுகத்தில் முருகப்பெருமானுடைய புகழை நம்ம பேச பேச, முருகனுடைய திருப்புகழை பாட பாட நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். அப்பேற்பட்ட விசேஷமான நாமத்தை உடையவர், நல்ல மேன்மை பொருந்திய மங்களகரமான
ஆத்ம ஞானத்தை கொடுப்பவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் ஸ்கந்தாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.